நான் ஒரு விஷயத்தை ஹராம் என்று நினைத்து இதை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் வாக்கு கொடுத்தேன். அப்புறம்தான் தெரிந்தது ஹலால் என்று. நான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை முறிக்கலாமான்னு கேட்குறார். இவர் கேள்வி கேட்டவர் பேரெல்லாம் சொல்ல காணா. ஹராம் இல்லாத ஒரு விஷயத்தை, என்ன விஷயம்னு சொல்லலை, ஹராம் இல்லாத ஒரு விஷயத்தை ஹராம்னு இவராக நினச்சிக்கிட்டார். இது மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு, இறைவா நான் இதன் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்துட்டார். ஒரு பூசணிக்காய் சாப்பிட்ற உதாரணத்துக்காண்டி பூசணிக்காய் சாப்பிடலாமான்னு வந்து இவராக நினச்சிக்கிட்டார். பூசணிக்காய் இஸ்லாத்தில் ஹராமுன்னு நினச்சிக்கிட்டு இறைவா நீ பூசணிக்காய் ஹராமாக்கி விட்டாய், நான் ஜென்மத்துக்கு இந்த பூசணிக்காய் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் அல்லாட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துட்டார். அப்புறம் வந்து அறிஞர்கிட்ட விசாரிக்கிறாரு, பூசணிக்காய் ஹராம் இல்லைப்பா, இதை ஹலால் தானே, அதையும் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன்னு கேட்குறாங்க. அப்படி செஞ்சால், அந்த மாதிரி இருந்தால் நான் அல்லாவுடைய வாக்குறுதியை நான் மீறலாமா? ஏன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல, பூசணிக்காய் சாப்பிட மாட்டேன்னு அல்லாட்டே உறுதிமொழி கொடுத்துட்டார். இப்போ நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறார். இதில் ஒரு விஷயத்தை என்ன கவனிக்கணும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஹலாலான இருந்த ஒரு தேனை வந்து அவங்க ஹராமாக ஆக்கிக்கிட்டாங்க. தனக்கு தேன் வந்து மார்க்கத்தில் ஹலால். ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குடும்ப சண்டையில், மனைவிமாரோட சண்டையில் வந்து இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன், தேனை வந்து எனக்கு நான் ஹராமாக்கிட்டேன்னு ரசூல்லா சொல்லிவிட்டாங்க. உடனே அல்லாட்டேருந்து ஒரு வசனம் வருது, நான் அனுமதித்த ஒன்றை நீ ஹராமாக்க நீ யார்? நான் தான் தேனை வந்து ஹலால் ஆக்கியிருக்கிறேன். நான் ஹலாலாக ஆக்கின ஒன்றை நீ ஹராமாக ஆக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? யா யுஹன் நபியு, நபியே லிமத்து ஹர்ரிமு, நீங்கள் ஏன் ஹராம் ஆக்கிறீர்கள்? மா அஹல்லல்லாஹு லக்க, உங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஏன் ஹராம் ஆக்குறீங்க? தபுத்தகை மருளாத் அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவியுடைய திருப்தியை நாடி நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள்? அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன், இனிமேல் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இவங்க அல்லாஹ் மேலே சத்தியமாக தேனை சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை அல்லாஹ் வந்து நீ இப்படி செஞ்ச முடிவு தப்புன்ட்டான். அதே நேரத்தில் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொன்னாங்கல்ல, அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டியிருக்குது. முறிப்பதற்கு ஒரு பரிகாரத்தை எல்லாம் சொல்கிறான். கது ஃபரதல்லாஹு லக்கும் தஹில்லத் ஐமானிக்கும், அடுத்த வசனத்திலேயே உங்களுடைய சத்தியங்களை முறித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கிறான். அதை மட்டும் செய்யுங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒன்றை செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க, அது தவறுன்னு உணர்ந்து செய்ய வேண்டிய நிலைமை வருது. இருந்தால் சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அந்த சத்தியத்தை முறிச்சிங்க என்று சொன்னால் அந்த சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? ஒரு பரிகாரம் கொடுக்கணும். அது என்ன பரிகாரம் என்று கேட்டால், 5வது சூறாவில் 89வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ கஃபாரத்துஹு, அதுக்குரிய பரிகாரம் என்பது இத்ஆமு அஷரத்தி மசாக்கின், 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். மின் ஔசத்தி மா துத்இமுன் அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகிற உணவில் நடுத்தரமான உணவில் 10 பேருக்கு உணவளிக்க வேண்டும். அவ் கிசுவத்துகும், அல்லது அவங்களுக்கு உடை அளிக்க வேண்டும், 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அவ் தஹரீரு ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இப்போ மல்லம் எஜது, யாருக்கு அந்த அடிமை கிடைக்கலையோ, இப்போ சியாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். தாலிக்க கஃபாரத்து ஐமானிக்கும், இதுதான் உங்களுடைய சத்தியங்களுக்கான பரிகாரம் என்று 5வது சூறாவில் 89வது வசனத்தில் நல்லா சொல்லிட்டான். இப்போ நீங்கள் அறியாமல் ஒரு ஹலாலான ஒரு விஷயத்தை அல்லாஹ் மேலே சத்தியம் ஹராம்னு நினச்சிக்கிட்டு அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், என்ன இருந்தாலும் அல்லாட்ட சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அதை நீங்கள் முறிச்சிடணும். இப்போ நான் அந்த சத்தியத்தை முறிக்கிறேன். முறித்தா அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் கொடுக்கணும். என்ன பரிகாரம் கொடுக்கணும்? ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க, 10 ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஏதாவது ஒன்று. ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கன்றிருக்கு, அடிமை இப்போ கிடையாது. இந்த 2 தான் செய்யணும். இந்த 2க்கும் உங்களுக்கு முடியலை, 10 ஏழைக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது, 10 ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது, அப்படி நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ மல்லம் எஜிது, யாருக்கு இதை கிடைக்கவில்லையோ, முடியவில்லையோ, இப்போ செய்யாமல் சலாசத்தி ஐயாமின், 3 நோன்பு வச்சிட வேண்டியதான். 3 நாட்கள் நோன்பு வச்சிடணும். இறைவா நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் அதை மீறிட்டேன், உன்னுடைய கட்டளை பிரகாரம் மீற வேண்டியது தப்பான செஞ்சதுனால அந்த சத்தியத்தை முறித்து விட்டேன், முறித்ததற்கு ஒரு பரிகாரமாக நான் வந்து ஒரு 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நினைத்து விட்டு 3 நோன்பு வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது நோன்பு வைக்க கஷ்டமாக இருந்தால் 10 ஏழைக்கு சாப்பாடை கொடுங்க, அப்படி செய்யணுமே தவிர அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது.